இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். கேள்வியெல்லாம் வேற இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குல்ல சார், சூப்பராக இருக்கு. ஸோ தொடர்ந்து கேள்விக்குள்ள போகலாம் சார். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்கல்ல சார், அப்படின்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன், சொல்லுங்க. புவிசார் குறியீடு என்பது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், ஜிஐ டேக். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பொருள் பெருமை வாய்ந்ததாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கும். அந்த பொருளின் பெயரோடு ஊரின் பெயரோடு இந்திய அரசிடமிருந்து புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ள தமிழ்நாட்டிலிருந்து புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ள பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். புவிசார்னா அந்த கோடு வேர்டு இல்லையா சார், அந்த 641 அந்த மாதிரிலாம் இல்லைங்களா, பின்கோடு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரி இல்லைங்க சார், இது வேறையா? ஆமாம், ஜிஐ டேகிங் சார், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனிங் சார். நம்மளுக்கு தெரிஞ்ச கோடுனா அது ஒண்ணுதான் சார். அதே ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பொருள் வந்து பெருமை வாய்ந்ததா இருக்கும் இல்லைங்க சார். ஆமாங்க. அந்த பொருளோட அந்த ஊரின் பெயரோடு சேர்ந்து இந்திய அரசிடமிருந்து அந்த புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க சார். அந்த புவிசார் குறியீடு கிடைச்சாலே அந்த பொருள் வந்து ஏற்றுமதி தொழிலுக்கு ஒரு பெரிய ஒரு தரச்சான்றிதழ் மாதிரிங்க சார். அந்த குறியீடு இருந்தாலே வெளிநாட்டில் இருக்கிற அந்த இறக்குமதியாளர்கள் வந்து அந்த பொருள் தரம் வாய்ந்ததாக இருக்குன்னு பெரிய நல்ல ஆர்டர்ஸ் வந்து தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்குங்க சார். இந்த புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ள தமிழ்நாட்டிலிருந்து புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ள பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். கொடைக்கானல் மலைப்பூண்டு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, விருப்பாச்சி மலை வாழைப்பழம், சிறுமலை மலை வாழைப்பழம், மதுரை மல்லிகை மலர்கள், ஈரோடு மஞ்சள், ஆத்தூர் வெற்றிலை, உடன்குடி பனங்கருப்பட்டி, சேலம் ஜவ்வரிசி, ஊட்டி வர்க்கி, மணப்பாறை முறுக்கு, மார்த்தாண்டம் தேன், வேலூர் முள்ளு கத்திரிக்காய், கன்னியாகுமரி மட்டி வாழைப்பழம், கம்பம் பன்னீர் திராட்சை ஆகிய பொருட்கள் புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ள பொருட்கள். இந்த புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ள பொருட்களுக்கு ஏற்றுமதி தொழிலில் நல்ல வரவேற்பு உள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இறக்குமதியாளர் புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ள பொருட்களுக்கு ஆர்டர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இந்த வாட்டர் ரிஸ்க்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை பற்றின சொல்லுங்க சார். அப்படின்னா என்ன சார் இது தெரியல. டாக்குமெண்ட்ஸ் எகெனிஸ்ட் பேமெண்ட், டிபி மெத்தடில் ஏற்றுமதியாளர் ஏற்றுமதி செய்யும் பொழுது வாட்டர் ரிஸ்கை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளன. அதிகமான வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாட்டர் ரிஸ்கை பாதுகாப்பு செய்ய வேண்டியிருக்கும். அதற்கு ஏற்றுமதியாளர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன், இந்திய அரசின் ஏற்றுமதி பாதுகாப்பு உத்தரவாத கழகம் அலுவலகத்தில் 50 லட்சத்திற்கு கீழ் ஓராண்டில் ஆர்டர் எடுப்பதாக இருக்கும்போது 1 year பாலிசி, ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பாலிசி எடுப்பது பாதுகாப்பாக இருக்கும். 2 ஆண்டுகளில் ஏற்றுமதி ஆர்டர்கள், மொத்த ஆர்டர்கள் வேல்யூ 50 லட்சத்திற்கு மேலாக இருக்கும் பொழுது 2 ஆண்டு பாலிசி எடுக்க வேண்டும். இது ஏற்றுமதியாளருக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். அதாவது ஏற்றுமதியாளர்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எகெனிஸ்ட் பேமெண்ட், டிபி மெத்தடில் பேமெண்ட் வாங்கி செய்யும் பொழுது மட்டும் இந்த வாட்டர் ரிஸ்க்கு பாலிசி எடுத்து செய்வது பாதுகாப்பானதாக இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இப்போ இதை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்கா சார் வாட்டர் ரிஸ்கில் பற்றி? ஓகே சார், சூப்பர் சார். சார் இந்த முந்திரி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு முந்திரி தான் பேசணும். ஸோ வந்து முந்திரி ஏற்றுமதி செய்யறதுக்கு தரச்சான்றிதழ்லாம் வேணும்ல சார், அதை பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். வேளாண் பொருட்கள், உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய தரச்சான்றிதழ் வாங்கி ஏற்றுமதி செய்வது சிறந்தது, பாதுகாப்பானது. முந்திரி ஏற்றுமதி செய்ய பீட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும். இந்த சர்டிஃபிகேட் அந்த முந்திரியை பூஞ்சை தாக்கவில்லை என்பதற்கான தரச்சான்றிதழ். இந்திய அரசிடமிருந்து FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, FSSAI தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். முந்திரி ஏற்றுமதி செய்ய கேஷ்யூ போர்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேஷ்யூ போர்டு, இந்திய அரசின் முந்திரி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஓ சூப்பர் சார், இவ்வளவு விஷயம் இருக்கு. ஏன்னா அது ஃபுட் ப்ராடக்ட், அக்ரி ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த குவாலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓ சூப்பர் சார். சார் அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இந்த உள்நாட்டிலிருந்து செயல்படுற தொழிலுக்கு ஏற்றுமதி தொழிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? ஏன்னா இப்போ உள்நாட்டில் சில விஷயங்கள் பண்றாங்க, அப்போ அந்த தொழிலுக்கு வந்து ஒரு ஏற்றுமதி தொழிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார், அதை பத்தி சொல்லுங்க. உள்நாட்டில் செய்யப்படும் தொழிலுக்கும் ஏற்றுமதி தொழிலுக்கும் உள்ள வித்தியாசம், ஏற்றுமதி தொழில் உள்நாட்டில் செய்யப்படும் தொழிலை விட 3 மடங்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய தொழில்.
உள்நாட்டில் செய்யப்படும் தொழிலை விட ஏற்றுமதி தொழில் சுலபமான தொழில். உள்நாட்டில் செய்யப்படும் தொழிலை விட ஏற்றுமதி தொழில் பாதுகாப்பான தொழில். இறக்குமதியாளர்களிடமிருந்து பேமெண்ட் பணம் வாங்கும் வழிமுறையில் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் பணம் வாங்கி ஏற்றுமதி செய்தால் உள்நாட்டில் செய்யப்படும் தொழிலை விட ஏற்றுமதி தொழில் லாபகரமான தொழில், சுலபமான தொழில், பாதுகாப்பான தொழில். எக்ஸ்போர்ட் பிசினஸ் இஸ் ஏ ஸ்மார்ட் பிசினஸ். ஓ சூப்பர் சார். சார் இப்போ இந்த விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கப்ப வந்து இன்னொரு கூடுதல் தகவல் எனக்கு வேணும். ஏன்னா இன்னைக்கு வந்து கோயில்கள் வந்து நம்மளோட கண்ட்ரியில் வந்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து நறுமண அகர்பத்திகள் வந்து அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். நறுமண அகர்பத்திகள் பெர்ஃப்யூம்டு அகர்பத்திஸ் வெளிநாடுகளில் உள்ள மக்களின் அன்றாட உபயோகப் பொருளாக உள்ளது. விழாக்களுக்கும் விசேஷங்களுக்கும் நறுமண அகர்பத்திகள் வெளிநாடுகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மல்லிகை மலர் அகர்பத்தி, ரோஜா மலர் அகர்பத்தி, பாரிஜாத நறுமண அகர்பத்தி, தாளம்பூ அகர்பத்தி ஆகிய நறுமண மூல அகர்பத்திகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து நறுமண அகர்பத்திகள் ஜப்பான், நெதர்லாந்து, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நறுமண அகர்பத்திகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். நறுமண அகர்பத்திகள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். நறுமண அகர்பத்திகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார். சார் இப்போ இந்த வணிக ஏற்றுமதியாளர்களாக இருக்காங்களா சார், அது ஏற்றுமதி செய்யறதுக்கு பொருட்கள் ஆர்டர் கொடுத்து எப்படி வாங்கலாம் சார், அதை பற்றி சார். மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வணிக ஏற்றுமதியாளர்கள் பொருட்களை ஆர்டர் கொடுத்து வாங்கும்போது, உதாரணமாக மிளகு ஆர்டர் கொடுத்து வாங்குவது எப்படி என்றால், நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் உள்ள விவசாயிகளிடம் நேரடியாக மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஆடைகள் ஏற்றுமதி செய்வதாக இருந்தால் திருப்பூர் மாநகரில் உள்ள ஆடை தயாரிப்பாளரிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். கைத்தறி பொருட்கள் ஏற்றுமதி செய்வதாக இருந்தால் கரூர் மாவட்டத்தில் உள்ள ஹேண்ட்லூம் மேனுஃபேக்சரர்ஸ் கைத்தறி பொருட்கள் ஏற்றுமதி தயாரிப்பாளரிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்ய வேண்டும். விவசாயிகளிடமோ தயாரிப்பாளரிடம் மொத்தமாக நேரடியாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்ய வேண்டும். இந்த ஏற்றுமதியாளர்களுக்கும் விவசாயிகள் தயாரிப்பாளர்களுக்கும் நடுவில் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. இப்படி நேரடியாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்தால் நல்ல ஏற்றுமதியாளர்களுக்கும் விவசாயிகள் தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் இல்லையா சார், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இந்த ஏற்றுமதி பண்றாங்களா சார், ஏற்றுமதி பண்றவங்களுக்கு லாபம் எப்படி கிடைக்கும், அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்போ அதுல இருந்து ஒரு இன்கம் நம்ம வேணும்னு ஆசைப்படுறோம், அதுல இருந்து கூடுதலா கொஞ்சம் இன்கம் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. ஸோ அதனால லாபம் எப்படி பாக்குறாங்க? புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்கள், நியூ எக்ஸ்போர்ட்டர்ஸ், புதிய ஏற்றுமதியாளர்கள் விலைப்பட்டியல் ப்ரிப்பேர் செய்யும் பொழுது லாபம் தொடக்கத்தில் லாபம் 20% வைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து ஏற்றுமதி செய்ய செய்ய அந்த லாபம் அதிகமாக வைத்துக் கொள்ளலாம். தொடக்கத்தில் 20% லாபம் நிர்ணயிப்பது ஏற்றுமதியாளர்களுக்கு தொடர்ந்து ஆர்டர் கிடைப்பதற்கு சிறந்ததாக இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். அடுத்த கொஸ்டின் என்ன சார், இப்போ நம்ம அந்த லெதர் விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதே மாதிரி இந்த தோல் பொருட்கள் ஏற்றுமதி செய்யறோம், அதோட வளர்ச்சி கழகம் ஒன்று இருக்குல்லங்க சார், அதை பத்தின விஷயங்கள் பத்தி சொல்லுங்க சார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லெதர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், தோல் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் ஏற்றுமதியாளர்கள் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். இந்த தோல் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகம் சென்னையில் உள்ளது. சென்னையில் இருக்குது. சென்னையில் எக்மோர் ஏரியாவில் இருக்குங்க சார். அங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ணி RCMC வாங்க வேண்டும். தோல் பொருட்கள் ஏற்றுமதி செய்த பிறகு இந்திய அரசிடமிருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு ஊக்கத்தொகையும் கிடைக்கிறது. ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். அப்போ நம்ம அப்படி பண்ணோம்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக சார். சார் மெம்பராகி RCMC வாங்கிட்டு பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு 90 டேஸ்க்குள்ளே எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி இந்த ஊக்கத்தொகையும் கிடைக்குதுங்க சார். பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இருக்குங்க சார். அப்படி பனியன் டிஷர்ட்டுக்கும் இருக்குங்க சார். ஓ சூப்பர் சார். சார் இப்போ நம்ம அப்பெல்லாம் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ வந்து எனக்கு இந்த ஒரு வாண்டு ஒன்று இப்போ ரீசெண்டாக வந்து வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க சார். அதில்
ஒரு கியூட்டா வருது, 2.5 வயசு தான் ஆகுது. உனக்கு அந்த அப்பளம்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட், என்ன சாப்பிட்றான்னு கேட்டோம்னா அப்பா அது விருந்து அப்பளம் சொல்ல மாட்டான், அப்பாங்கிறான். ஸோ அப்பளம் வந்து நிறைய பக்கம் வந்து தேவைப்படுற ஒரு ஒன்றா மாதிரி இருக்கு, குழந்தைங்களுக்கும் பிடிக்குது இல்லையா? ஸோ அப்பளம் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்? ஏன்னா இந்த கொஸ்டின் உள்ள இருந்தது, இந்த அப்பளமுங்கிற பேரை கேட்டாலே எனக்கு அவன் ஞாபகம் தான் வந்துட்டு போகுது. அப்பளம் எக்ஸ்போர்ட் எப்படி சார் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்க. சரி. திருநெல்வேலி மாவட்டம் கல்லடிக்குறிச்சி என்ற ஊரில் அப்பளம் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த கல்லடிக்குறிச்சி ஊரில் இரட்டை அப்பளங்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த கல்லடிக்குறிச்சி ஊரில் மிளகு அப்பளமும் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அப்பளம் எண்ணெயில் பொரிக்கும் பொழுது மிருதுவாகவும் வெண்மையாகவும் தரமாகவும் இருக்க வேண்டும். அப்பளம் இந்தியாவிலிருந்து அப்பளம் வளைகுடா நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், சார்க் நாடுகள் என்று பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அப்பளம் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகிய ஆர்சிஎம்சி வாங்க வேண்டும். மிளகு அப்பளம் எல்லாம் நல்ல எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க சார். நல்ல எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. நம்ம பாருங்க, டைம் போனதே தெரியல, நிறைய கொஸ்டின் கேட்டோம், நிறைய கேள்விகள் பதில் சொன்னாங்க சார். நம்ம நேயலுக்காக வந்து இன்னொரு முறை அந்த டைம் டேபிள் ஒரு டைம் சொல்லிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சார், நான் ஏற்றுமதி தொழில் பற்றி பயிற்சிவகுப்புகளை நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சிவகுப்புகளை 2 வகையான பயிற்சிவகுப்புகளாக நடத்தி வருகிறேன். முதல் வகையான பயிற்சிவகுப்புகளில் 3 கிளாஸஸ்கள் இருக்கின்றன. இந்த 3 கிளாஸஸ்களில் முதல் வகுப்பு நேரடி வகுப்பு, காலை 10 மணிக்கு தொடங்கினா மாலை 6 மணி வரை திருப்பூர் மாநகரில் நடத்தி வருகிறேன். 2 நாட்கள் கழித்து 2வது வகுப்பு ஆன்லைன் வகுப்பு, 3வது வகுப்பும் ஆன்லைன் வகுப்பு. இந்த 3 வகுப்புகளும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளின் பேக்கேஜ். இந்த முதல் வகையான பயிற்சி வகுப்புகளின் தேதி அட்டவணையை இப்போது பார்க்கலாம். ஜூன் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன். ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களும் நேரடி பயிற்சி வகுப்புக்கு திருப்பூர் மாநகருக்கு வர முடியாதவர்களுக்கு 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் தரத்தில் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றிய தேதி அட்டவணை பற்றி இப்போது பார்க்கலாம். ஜூன் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் கூகுள் மீட்டில் நடத்தி வருகிறேன். ஓ சூப்பர் சார், நீ நாள் நல்லாவே போச்சு, கேள்விகளும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ஆன்சர்ஸ் பயங்கரமாக பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸு எனக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. ஒட்டிக்கிச்சுக்கிறீங்களா? சூப்பர் சார், சூப்பர் சார். சார் அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணுறோம். அண்ட் இன்னும் நிறைய கேள்விகளோட அடுத்த வாரம் வந்து பார்க்குறோம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு சாங் ஒன்று வச்சிருக்கோம். லாஸ்ட்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் பிகினிங்கிற மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு சாங். சூரிய ரிப்போர்ட்டில் படத்துலேருந்து கையிலே ஆகாசம்னு சொல்லி சாங் இருக்கு இல்லையா, சூர்யாவோட பாட்டுங்க. ஏன் சார், அது ரொம்ப பிடிச்ச ஒரு படங்கள் லிஸ்ட்டில் எடுத்தோம்னா சூரிய ரிப்போர்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. இந்த பக்கெட் லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒரு இடத்துல இருக்கும் சார். சூரிய ரிப்போர்ட் படம் பார்த்துருக்கீங்களா சார் நீங்கள்? அந்த ஏர்போர்ட் சம்மந்தமாக அது சூப்பரான ஒரு மோட்டிவேஷனான ஒரு படம் இல்லைங்களா சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதில் பர்ஃபார்மன்ஸுமே அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேருந்து ஒரு சூப்பரான சாங் எடுத்து வச்சிருக்கோம். நான் பாருங்க, படத்தை பற்றி பேசுகிறேன், எக்ஸ்போர்ட் விஷயங்களை பற்றி பேச மறந்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கடைசியாக வந்து சில விஷயங்கள் சார் வந்து டைம் டேபிள் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்க, கால் பண்ணி பாருங்க, விசிட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்ப அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சா இன்னுமே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ சொல்கிற எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயம் வந்து பார்ட் டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்க, அது கரெக்டாக கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்தால் அது ஃபுல் டைமாக மாற்றிக்கணும் தான் சார் சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்பர் போயிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, ரமேஷ்குமார் சார் எடுப்பாங்க. உங்களோட சந்தேகம் என்னன்னு கேட்டு நீங்களும் ஒரு தொழிலதிபராக எஸ்எஸ்டிவி நேர்கள் சார்பாக எல்லா சார்பாகவும் என்னோட சார்பாகவும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் பார்க்க வந்து உங்களை பார்க்குறோம். அண்ட் சூப்பரான ஒரு சான்ஸும் சூப்பரான ஒரு நிகழ்ச்சியும் கொடுத்த எஸ்எஸ்டிவிக்கு நன்றி. தேங்க்யூ ஆல் ஆஃப் அஸ். எஸ்எஸ்டிவிக்கு நன்றி. எஸ்எஸ்டிவி நேயர்களுக்கும் எஸ்எஸ்டிவிக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அடிச்சுக்கலாங்களா? முடிச்சிட்டோம், ஷோ முடிச்சிட்டோம், சூப்பராக முடிச்சிட்டோம். பாட்டு எடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு என்னால் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நாளைக்கு என்னால் கன்ஃபார்ம் செலிப்ரேஷன் இருக்கும். திஸ் மீ விஜய் பேக்காத்தி. அண்ட் நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களை பார்க்குறேன். டாடா.